ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெரிந்த பொருள் தெரியாத விஷயம். குரானில் ஒரு மிகச்சிறந்த பொருளாக குறிப்பிடப்பட்ட ஒரு அற்புதமான பொருள். இந்து கலாச்சாரத்தில் மிக ஆழ்ந்து ஊடுருவியுள்ள ஒரு முக்கியமான பொருள். புனித நூலான குரானில் இதை ரொம்ப அற்புதமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புனித நூலான பைபிள்லேயும் இதனுடைய நன்மையை அதாவது இதனுடைய புனிதத்தன்மையை குறிப்பிட்டிருக்கிற அற்புதமான பொருள் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் தெரியாத விஷயம். அதை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். அதாவது கற்பூரம், அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த கற்பூரம் ஒரு வேதிப்பொருள், ஒரு வேதி கூட்டுப்பொருள், கெமிக்கல் காம்பவுண்ட் சப்ஸ்டன்ஸ். இது மெல்டிங் பாயிண்ட் 175 டிகிரி செல்சியஸ். இதோட பாயிலிங் பாயிண்ட் 209 டிகிரி செல்சியஸ். இந்த பொருளை இந்தியாவில் உபயோகப்படுத்துறதுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாதுங்க, அதாவது இந்த கற்பூரத்தை. ஆனால் இந்த கற்பூரத்தை அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சில கருத்துக்கள் முன் வச்சிருக்காங்க வல்லுநர்கள். அதாவது அமெரிக்காவில் ட்ரக் அண்ட் ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். எப்போ பெர்மிஷன் வாங்கணும்னா, இந்த கற்பூரத்தினுடைய அளவு ஃபுட்டு, கன்சூமபிள் ஃபுட்டுலேயும் ஃபேஷியல் க்ரீம்லேயும் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுற போது 100% அதிகமாக இல்லாமல் உபயோகப்படுத்துறதுக்கு அந்த அமெரிக்காவில் ஃபுட் அண்டு ட்ரக் அண்டு ஃபுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் பெர்மிஷன் வாங்கணும். நம்ம இப்போ இந்தியாவில் பெரும்பாலான கோயில்களிலும் வெளிப்புறங்களிலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்டிஃபிஷியலானதுங்க, அதாவது சிந்தட்டிக்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் கிடையாது. இந்தியாவில் ஒரிஜினலாக இருக்கிற இந்த கற்பூரத்துக்கு பேர் பச்சை கற்பூரம், இல்லைன்னா கபூர்னு சொல்லுவாங்க. குரானில் கபூர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பச்சை கற்பூரம் தான் இந்த தமிழ்நாட்டிலையும் பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. இதுதான் இயற்கை கற்பூரங்க. இந்த இயற்கை கற்பூரத்தை யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான பாதிப்புகளும் நமக்கு வராது, ஏன்னா இது ஒரு கிருமி நாசினி. ஆனால் ஆர்டிஃபிஷியல், அதாவது இந்த சிந்தட்டிக்னு சொல்கிறாங்களே, இதை உபயோகப்படுத்துறதுனால சுற்றுப்புறம் அசுத்தமடையுது. அதாவது சுத்தம் பண்ணுறதுக்கு பதில் அசுத்தம் அடைகிறது, ரொம்ப கருமை நிற புகைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரும்பாலான கோயில்களில் தமிழ்நாட்டில் இதை உபயோகப்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலாக அந்த ஆரத்தி எடுக்கிறது எண்ணெயில் தான் பண்ணுறாங்க கோயிலில். இந்த ஆர்டிஃபிஷியல் சிந்தட்டிக் கற்பூரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா டர்பன்டைன் அப்படிங்கிற ஒரு ஆயில். இந்த டர்பன்டைன் ஆயில் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா பைன் குடும்பத்தை சேர்ந்த பசுமை மாறா மரங்களிலிருந்து எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரிஜினல் பச்சை கற்பூரம் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ரோஸ்மாரி அப்படிங்கிற ஒரு ஹெர்ப்ஸ், அதாவது செடியிலிருந்தும், அதுக்கப்புறம் கற்பூர மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தினுடைய பட்டையில், அதனுடைய அந்த பட்டைக்கு அப்புறம் அந்த சின்ன சின்ன பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மரக்கட்டைகள், இதை டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. அந்த டிஸ்டிலேஷன் முறைப்படி இதை எடுக்கிறாங்க. அதாவது காய்ச்சி வடித்து அதிலிருந்து இது நம்ம தரப்படுகிறது அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த நறுமணம் பார்த்தீங்களா, சூடத்துலேருந்து ஒரு நறுமணம். இந்த நறுமணத்தை தான் குரானில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகுதி வாய்ந்தவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது அந்த தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படும் பழச்சாறிலிருந்து வரும் நறுமணத்திற்கு ஒப்பானது தான் இந்த கற்பூரத்திலிருந்து வரக்கூடிய நறுமணம் அப்படின்னு குரானில் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நறுமணம் கொண்டது. இந்த நறுமணம் வகிச்சு, இந்த நறுமணத்தை பேஸ் பண்ணி என்னன்னா, இது ஆயில்மெண்ட்லேயும் வச்சுக்கிறாங்க. இன்ஹேலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விக்ஸ் இன்ஹேலர், இந்த மாதிரி இன்ஹேலர்லையும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஆயில்னு சொல்லுவாங்களே, இந்த ஆயில் உபயோகத்துக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது குழந்தைகள் பெரும்பாலும் இது உபயோகப்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா இது குழந்தைகள் உபயோகப்படுத்தினா ரொம்ப அளவுக்கு மீறி எடுத்துட்டா மரணத்தை கூட தழுவலாம் அப்படிங்கிறதும் கருத்துக்கு ஆராய்ச்சியாளர்கள் வச்சிருக்காங்க. இதனுடைய ஆர்ஜின், இது எங்கேருந்து நமக்கு வந்தது ஆரம்பத்தில் முத அப்படின்னு பார்க்கும்போது மலையா பிராந்தியம் அப்படின்னு மலையா பிராந்தியத்திலிருந்து தாங்க இதை ஃபஸ்ட்டு உபயோகப்படுத்திருக்காங்க. எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வகையான கற்பூர மரத்தின் பட்டையிலிருந்து சுரண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சைனாவில் இந்த ஃபோக் மெடிசன் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் நாட்டு மருந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்டு மருந்தில் இதை உபயோகப்படுத்திருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இந்த ஆர்டிஃபிஷியல், அதாவது இயற்கையான கற்பூரமா இல்லை செயற்கையான கற்பூரமா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ பார்ப்போம்.
இப்போ இயற்கையான கற்பூரத்தை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அது வந்து தண்ணிக்குள்ளே முடியும். ஆனால் செயற்கையான கற்பூரம் தண்ணியில் மிதக்கும். இயற்கையான கற்பூரம் வந்து கிறிஸ்டல் கிரானுவல்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தாவே நல்லா அந்த பலபலன்னு இருக்கும். ஆனால் செயற்கையானது வந்து பவுடர் இப்போ நெருக்கினீங்கன்னா கையை பிடிச்சி நெருக்கினீங்கன்னா பவுடராக மாறி போயிடும். போலரைஸ்டு டெஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. இந்த போலரைஸ்டு டெஸ்ட் மூலிமா லைட்டை வந்து இந்த இயற்கை கற்பூரத்தை உள்ள பாய்ச்சணும்னா அது போலரைஸ்டு லைட்டை வந்து ரைட் சைடில் வந்து ஸ்கேட்டர்ல திருப்பி விடும். ஆனால் டூப்ளிகேட் ஆனால் அந்த சிந்தட்டிக் கற்பூரம் வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து லெஃப்ட் சைடில் அந்த போலரைஸ்டு லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணும். பெரும்பாலும் லைட்டை வந்து இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அதாவது ஸ்கேட்டர் பண்ணாது. அதாவது இந்த டூப்ளிகேட்டு கற்பூரம் வந்து லைட் பாஸ் பண்ணும்போது இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அந்த ஸ்கேட்டர் பண்ணாது பெரும்பாலும். அதுவும் இல்லாமல் இந்த நறுமணம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரிஜினல் கற்பூரத்துடைய நறுமணம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் ஆர்டிஃபிஷியலாக இந்த சிந்தட்டிக் கற்பூரத்தில் இருக்கிற அந்த நறுமணம் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரை வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறதுனால அந்த நறுமணத்துக்கு இயற்கைக்கு ஒத்த நறுமணங்கள் வந்து வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி தாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் எப்படி எந்த மரத்துலேருந்து நம்ம டர்பன்டைன் ஆயிலிருந்து எடுக்கப்படுறது தான் செயற்கையானது. இது வந்து இயற்கையான கற்பூரம் வந்து நம்ம சூரம், அதாவது கற்பூர மரத்திலிருந்து எடுக்கப்படுறது அப்படின்னு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்பிரிச்சுவலாக இது எப்படி யூஸ் ஆகுது நம்ம அப்படி பார்த்தோம்னா, அதாவது முஸ்லீம் சமூகத்தில் வந்து இதை ஃபியூனரல் ஃபங்க்ஷனில் வந்து இந்த சூரத்தை வந்து ரொம்ப உபயோகப்படுத்துறாங்க. இந்துக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோமம் வளர்க்குறதுக்கும் ஆர்த்தி எடுக்கிறதுக்கும் அப்புறம் கோயில்கள்லையும் இந்த மாதிரி இதை வந்து ரொம்ப உபயோகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கிளிக்கிறதுக்கும் அது வந்து ரொம்ப உபயோகப்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் இதோட பயன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை வந்து தூக்கம் ரூமில் வந்து உங்களுக்கு நல்லா வரலன்னு வச்சுக்கலாம். இந்த கிளேவுன்னு சொல்லுவாங்க, கிராம்பு, அந்த கிராம்போட சேர்ந்து ரூமுக்குள்ளே இதை பெருக்கி வச்சு இந்த புகையை ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு வந்து சில ஆளுகள் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து காமன் கோல்டுக்கு வந்து ஒரு அற்புதமான மருந்துகள். அதுக்கப்புறம் நமக்கு இந்த அந்தண்டை சொல்லுவாங்க, நாப்தலின் பால், இது நம்ம கிடைக்காத பட்சத்தில் இதை வந்து நம்ம தூக்கி உள்ள வச்சு நம்ம உபயோகப்படுத்தினா துணி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து சுற்றுப்புற சூழ்நிலையில் வந்து ரொம்ப அருமையாக ஜேம்ஸ் எல்லாம் கொண்டு, அதாவது கிருமிகளெல்லாம் கொண்டு கிருமி நாசினி மாதிரி தான் இதெல்லாம் கொண்டு அருமையாக வச்சுக்கிற ஒரு அற்புதமான ஒரு நாங்கள் இந்த கற்பூரம். அதே மாதிரி இந்த டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கலாம், குழந்தைகள் வந்து தப்பி தவறி இதை அதிகபட்சமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சாப்பிட்டாங்கன்னா அவங்க அந்த குழந்தை வந்து மரணிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் லிவர் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸ்கின்லையும் நமக்கு ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணும்போது அந்த 11% அதிகபட்சமாக இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து உபயோகப்படுத்த நல்லது. அப்படி இல்லாமல் நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நமக்கு ஏகப்பட்டமான பின்விளைவுகள் வரும். நீங்கள் இப்போவே வந்து வைணவ ஸ்தலங்களில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பச்சை கற்பூரத்தை அந்த தீர்த்தத்தில் போட்டு தான் கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா துளசி கழிச்சிருக்குங்க, துளசி செடியோடைய நல்ல துளசி செடியோட இந்த பச்சை கற்பூரை போட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வைணவ ஸ்தலங்களில் போல வருங்க. காரணம் என்னென்னா நமக்கு வந்து கோல்டு, அதாவது காமன் ஆர்டினரி கோல்டுக்கு அற்புதமான மெடிசன் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த பொங்கல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பொங்கல் வந்து வெங்கல பானையில் பண்ணும்போது அந்த பொங்கல் வந்து நல்ல அருமையான கலர் இருக்குது, ரைட் ரெட்டிஸாக இருக்கும். அதே இது ஆர்டினரி சில்வர் பானையில் பண்ணும்போது என்னன்னா அந்த மாதிரி ரெட்டிஸாக இருக்காது, அது ஒயிட்டிஸாக இருக்கும். பொங்கல் ஒயிட் ரெட்டிஸ் மிக்ஸ் பண்ணாதான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பொங்கல் பண்ணும்போது இந்த பச்சை கற்பூரம் தாங்க போட்டு நம்ம கொடுக்குறாங்க. ஏன்னா பச்சை கற்பூரம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மெடிசன், ஒரு அருமையான இது. இங்கே வந்து உங்களுக்கு அடிப்படை கருத்துக்களை வந்து நான் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.